திருப்பம். ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் ஆதரவு யாருக்கு? தமிழ் முற்போக்கு கூட்டணியில் ஜனநாயக மக்கள் முன்னணியை பிரதிநிதித்துவப்படுத்தும் வேலுக்குமார் நியூஸ்லைன் நேர்காணலில் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். தமிழ் முற்போக்கு கூட்டணியினுடைய அரசியற்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. மலையக மக்களினுடைய அடுத்த இந்த காலப்பகுதியிலே அடையப்பட வேண்டிய அபிலாசைகள் தொடர்பான பத்திரத்தை, ஆவணத்தை நாங்கள் தயார் செய்திருக்கின்றோம். அவை அது தொடர்பாக, அதனுடைய உடன்பாடு தொடர்பாக நாளை மறுதினங்களிலே ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணியோடு நாங்கள் கலந்துரையாட வேண்டியிருக்கின்றது. ஏற்கனவே பொதுஜன பெரமுன பக்கம் இருந்த முன்னாள் அமைச்சர் GL பீரிஸ் அவர்கள், அதே போல ஏனைய குழுவினர்கள் இங்கே உள்வந்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்கள் உள்வாங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அவை நாளை ஐக்கிய மக்கள் சக்தி ஏற்றுக்கொண்டு அவர்கள் எதிர்ப்பை தெரிவிப்பார்களாக இருந்தால் நாங்கள் மக்களுக்கு கொடுத்த உறுதிமொழியை நிறைவேற்ற வேண்டும். ஜனாதிபதியோடு நீங்கள் இந்த சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்துவீர்களா? நிச்சயமாக இதுவரைக்கும் அது தீர்மானிக்கப்படவில்லை. ஆனால் நாங்கள் இந்த ஆவணத்தை பரிமாற்றுவோம். நிச்சயமாக எங்களினுடைய முன்னுரிமை கலந்துரையாடல் ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணியோடு இடம்பெறும். அதனுடைய அதிலிருந்து வருகின்ற அந்த பதில், அந்த உறுதிப்பாடு, எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நம்பிக்கை, அந்த கலந்துரையாடலிலே எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நம்பிக்கை, நாங்கள் அந்த நம்பிக்கையை எடுத்துக்கொண்டு சென்று எங்களுடைய மக்களுக்கு அந்த நம்பிக்கையை விதைக்க வேண்டும். சஜித் மீது நம்பிக்கை இல்லையா? நிச்சயமாக நம்பிக்கை இருக்கின்றது. ஆனால் நாங்கள் வைக்கின்ற இந்த கோரிக்கைகளை நடைமுறை சாத்தியப்படுத்துவதற்குரிய பலத்தை, வலுவை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், உறுதிப்பாட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவை அதற்கான அந்த கலந்துரையாடலினுடைய உச்சகட்டத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். திருப்பம். தமிழ் முற்போக்கு கூட்டணியில் மலையக மக்கள் முன்னணியை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் ஹட்டனில் இன்று இவ்வாறு கருத்து தெரிவித்தார். மலையக மக்கள் முன்னணி, அதே போல தமிழ் முற்போக்கு கூட்டணி, நாங்கள் இணைந்து செயற்படுகின்ற ஒரு கூட்டணியாக இருந்த காரணத்தினாலும் மக்களுடைய அபிலாஷைகளை நிவர்த்தி பண்ணுவதற்காகவும் சஜித் பிரேமதாஸ் அவர்களை இது வருகின்ற தேர்தலில் ஆதரிப்பதற்கான முடிவுகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். அதான் நேற்று எங்கள் கூட்டத்திலே எடுக்கப்பட்ட முடிவாக இருக்கின்றது. உத்தியோகபூர்வமாக அறிவிக்கல. நாங்கள் 8ஆம் தேதி MOU ஒன்று சைன் பண்ண இருக்கிறோம் அவங்களோட. அதுக்கு முன்பு நாங்கள் சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய குழுவோடு சந்தித்து எங்களுடைய பிரச்சனைகளை முன்வைத்து அதற்கு பிறகுதான் நாங்கள் MOUவில் சைன் பண்ணுறதாக முடிவு பண்ணப்பட்டிருக்கின்றது. திருப்பம். ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் ஆதரவு யாருக்கு? எதிர்காலத்திலே இன்னும் அவர் சொன்னது போல 5 வருடங்கள் இந்த நாட்டை ஆட்சியோட பொறுப்பாக இருக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய நெருக்கமான அரசியல் மதானை கொண்டவர், உண்மையிலே கட்டளையிட்டவர், பொருளாதாரத்திலே கொஞ்சம் வேலையாடுகிறார், சர்வதேசத்தை சரியாக வழிநடத்துகிறார். ராஜாங்க அமைச்சர் ஸ்ரீபால கம்லத்தின் கிரிதலை இல்லத்தில் கூட்டம் நடைபெற்றது. அரசியல் குழு தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளது. வாக்குச்சீட்டில் மொட்டு சின்னம் காணப்பட வேண்டும் என தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதனை தாண்டி செல்வதாயின் அரசியல் குழு மற்றும் அதிகாரிகள் சபை கலந்துரையாடி தீர்மானிக்க வேண்டும். மொட்டு கட்சியின் கொள்கையே எமக்கு அவருக்கு பிரச்சனையாக உள்ளது. தனிப்பட்ட நபரில் அல்ல, கொள்கையுடன் இணையும் எந்த நபருடனும் வேலை செய்ய முடியும். அனுராதபுரம் நாம் அடிக்கடி சென்று வரும் பகுதி. எமது செயற்பாட்டாளர்களை சந்தித்து வருகின்றோம். எதிர்வரும் தேர்தலில் செயற்படும் விதம் தொடர்பில் கலந்துரையாடுகின்றோம். கட்சி என்ற ரீதியில் மேற்கொள்ளும் அனைத்து தீர்மானத்துடனும் நான் இருப்பேன். திருப்பம். இதேபோல இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வாரியபுல செயற்பாட்டாளர்கள் இன்று ஏகமனதாக தீர்மானித்திருந்தனர். ரணில் விக்ரமசிங்கவுடன் செல்ல வேண்டும் என்று நினைப்பவர்கள் கையை உயர்த்தி ஆதரவினை தெரிவியுங்கள். எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் கையை உயர்த்த வேண்டாம்.
வாரியபொல தொகுதி செயற்பாட்டாளர்கள் அனைவரும் இங்குள்ளனர். எமது உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள், கூட்டுறவு பணியாளர்கள், முன்னாள் தலைவர் உள்ளிட்ட நாம் அனைவரும் மற்றும் மத்திய அமைப்பாளர்கள் ஆகியோர் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளோம். திருப்பம். இதேவேளை நேற்றிரவு கூடிய ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கண்டி மாவட்ட நிர்வாக சபையும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க ஏகமனதாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கண்டி மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் 6 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றனர். மாவட்டத்தில் உள்ள மாகாண சபை உறுப்பினர்கள், பிரதேச சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் இங்கு இருக்கின்றனர். ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிப்பதாக கண்டி மாவட்ட அமைப்பாளரான நாம் தீர்மானித்துள்ளோம். அதற்கு விருப்பமானவர்கள் கையை உயர்த்தி தமது ஆதரவினை வழங்குமாறு வேண்டுகோள் விடுக்கின்றேன். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன வேறு வேட்பாளரை நிறுத்துவதற்கு விருப்பமானவர்கள் கையை உயர்த்துவதற்கு சந்தர்ப்பம் வழங்கப்படுகின்றது. ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிப்பதற்கு எவ்வித எதிர்ப்பும் இன்றி ஏகமனதாக தீர்மானம் எடுக்கப்படுகிறது. பேய்க்கு பயந்தால் கல்லறைகளில் வீடு கட்ட முடியாது. ஒழுக்காற்று நடவடிக்கை தொடர்பில் எவருக்கும் கூற முடியும். என்ன சொன்னாலும் எமது தீர்மானம் இதுவே ஆகும். எதிர்வரும் ஒரு வாரத்தில் நெல்லும் மாவட்டத்தில் உள்ள அலுவலகம் 5 விரல்களாக குறைவடையும் என்பதை பார்க்க முடியும். திருப்பம். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்க தீர்மானித்துள்ளதாக தயாசிரி ஜெயசேகர உள்ளிட்ட குழுவினர் தீர்மானித்துள்ளனர். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்ற ரீதியில் நாம் தீர்மானித்துள்ளோம். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் தலைவராக செயற்படும் அதேபோன்று ஜனாதிபதி வேட்பாளராக உள்ள எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவு வழங்க உள்ளோம். இது வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம். எமது மத்திய செயற்குழு அரசாங்கத்திற்கு எதிராகவே தீர்மானித்திருந்தது. அரசாங்கத்திற்கு செல்லக்கூடாது என 2023 ஆண்டு நவம்பர் மாதம் 11ஆம் தேதி மேற்கொண்ட தீர்மானத்தில் தொடர்ந்தும் உள்ளோம். இந்த தீர்மானத்தை நாம் மீறவில்லை. கட்சியின் மத்திய செயற்குழுவின் தீர்மானத்தை நாம் பாதுகாக்கின்றோம். இந்த தேர்தலில் சஜித் பிரேமதாசவின் வெற்றிக்கு ஆதரவளிப்பதற்கு நாம் அனைவரும் தீர்மானித்துள்ளோம். நாம் எமது அடையாளத்தை பாதுகாப்பதற்கு 7ஆம் தேதி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி சஜித் பிரேமதாசவுடனும் ஐக்கிய மக்கள் சக்தியுடனும் ஒப்பந்தத்தில் ஈடுபட எதிர்பார்த்துள்ளோம்.